ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. என்ன அரசாணை, அதை பற்றிய ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்குங்க. தமிழகம் முழுவதும் இந்த அரசாணையை பின்பற்றி பல்வேறு தரப்பட்டவர்கள் இந்த ஜாபை உள்ளே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் ஆக முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ என்னன்றதை பாருங்கள். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நிரப்புவதற்குண்டான ஒரு அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரும் என்று எண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய டிரைவர்ஸ். ஸோ இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி இதுவாக கூட இருக்கலாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர், கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ டிரைவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் பேட்சு எல்லாமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கண்டக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களால் கண்டக்டர் ஆக முடியுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை ஆர்டிஓ அவர்கள் அப்ரூவோடு தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டிப்போவில் போக்குவரத்து கழகத்துடைய அலுவலகம் டிப்போவில் டெம்பரவரியாக டிரைவர், கண்டக்டரை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உடனடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற டிப்போவில் அணுகி உங்களுக்கு உண்டான பதவியை வாங்கி டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ் அதை காண்பித்து நீங்கள் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தற்காலிக கண்டக்டர் ஓட்டுநர் எடுத்தவர்களை நிரந்தர பணியிடங்களாக விரைவில் அறிவிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.